ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பாப்பாக்கு இயரிங் வாங்குறதுக்காக ரேவதி ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீம் வந்து இருந்தது. அந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக சேவ் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸாக சேவ் ஆகும். ஸோ அமௌண்ட்டாக சேவ் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9% வரைக்கும் வேஸ்டேஜும் 3% வரைக்கும் ஜிஎஸ்டியும் லெஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் வந்து ஃபைனலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 12% வேஸ்டேஜ் இருந்தால் அதில் வந்து 9% வரைக்கும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 3% வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி ரெகுலராக பே பண்ணணும். ஸோ இப்போ இந்த மந்த் 5000 பே பண்ணுறீங்கன்னா அடுத்த மந்த் 5000 பே பண்ணணும். ஆனால் எந்த டேட்டில் வேணாலும் பே பண்ணலாம். இப்போ வந்து 1ஆம் தேதி பே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மந்த் வந்து நீங்கள் 10ஆம் தேதி கூட பே பண்ணலாம். ஆனால் அந்த மந்த்துக்குள்ளே பே பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து அந்த டைமில் 11 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸாக சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட், நம்ம வந்து 40% பே பண்ணால் போதும். ஸோ அன்றைக்கி வந்து கிராம்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ ஸோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஜிஎஸ்டி இருக்குது.